ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அக்னிவீர் வாயு நான் கம்பார்ட்மெண்ட் அண்டர் அக்னிபாத் ஸ்கீமுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி அன்மேரிட் மேல் கேண்டிடேட், ஓகேங்களா, இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்மேரிட் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தெளிவாக வந்து பார்த்துக்குங்க, ஓகேங்களா. அதே போல் இங்கே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 2025 ஜூலை 1 2028 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டேட்டில், ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். அதே போல் ஒன்லி அன்மேரிட் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம். அப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜீரோ டாலரன்ஸ், அதாவது ஆல்கஹால் அப்படின்ற விஷயம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துங்க. ஜாப் ப்ரொஃபைல் பற்றி கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் டு அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு blank அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். சாரி, இது வந்து ஆஃப்லைன் மோடு தான் அப்ளை பண்ணுறது. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட் வந்து அதை கூட இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்கிற அந்த அட்ரஸ்க்கு, சரிங்களா, ட்ராப் பாக்ஸ் லொக்கேஷன் சொல்லிட்டு டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன பிளேஸு, அது என்ன போஸ்டல் அட்ரஸ்ஸு, ட்ராப் பாக்ஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குது, வேக்கன்சி இன் ஸ்ட்ரீம் எதை சார்ந்து இருக்குது, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹவுஸ் கீப்பிங் சொல்லிட்டு தெளிவாக அந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சரிங்களா. ஸோ அது கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷன்ஸுக்கு நீங்கள் வந்து அதை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 2 லொக்கேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 101 சீரியல் நம்பர், 102 சீரியல் நம்பர், சரிங்களா. தாம்பரம் அப்புறம் கோயம்புத்தூர். ஸோ இந்த லொக்கேஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்து இந்த அட்ரஸ்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹவுஸ் கீப்பிங் 2 அந்த போஸ்ட்டுமே வந்து எலிஜிபிள் வருது. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கரெக்டாக அந்த அட்ரஸ் நோட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு அட்டாச் ஃபாலோவிங் டாக்குமெண்ட், ஓகேங்களா. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு இவங்க சொல்லியிருக்கிற அந்த டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக அப்ளிகபிள் ஆகுதோ கரெக்டாக இன்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அக்னிவீர் நாயின் காமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்டர் ஏர்ஃபோர்ஸில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 4 இயர்ஸ் வந்து இருக்கும், ஓகேங்களா. 4 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த 4 இயர்ஸ்க்கான அந்த மற்ற விஷயம், லீவு, ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன விஷயம்லாம் அலோவன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பே எவ்வளோ, அலோவன்ஸ் எவ்வளோ சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த டேபிளில் கிளியராக செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பாயிண்ட்ஸ்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ 4 இயர்ஸ்க்கு உண்டான இந்த பேலாம் வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா. எவ்வளோ டிடெக்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ உங்கள் கைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக நீங்கள் 4 இயர்ஸ் முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகிறப்போ உங்களுக்கு எவ்வளோ பேக்கேஜ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் 10 lakhs கிட்ட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த டேபிள் அந்த பாயிண்ட்லாம் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்குங்க, சரிங்களா. அப்புறம் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டாபிக் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 20 மார்க் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்லேயே 1, 2 இருக்குது. ஸோ அதை பற்றின கைட்லைன்ஸு டேபிள் என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்கும், டெஸ்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் சூட்டபிலிட்டி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்காங்க. கைட்லைன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இதில் ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதான் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபேஸ் 3 ஸ்ட்ரீம் சூட்டபிலிட்டி டெஸ்ட், ஓகேங்களா. ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க உங்களை செய்ய சொல்லி, ஓகேங்களா. ஸோ எல்லாம் பார்த்துக்கங்க. ஃபேஸ் 4 வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ மெடிக்கல் எக்ஸாமுக்கான கைட்லைன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக முன்னாடியே செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த அதாவது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்போது, சரிங்களா, ரிட்டன் டெஸ்ட்டுக்கும் சரி இல்லை மற்ற ஃபேஸுக்கும் சரி, நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸ்டே பண்ணுறதுக்கும் எல்லாம் உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்லேயே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ டிஏ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க. உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது கவனமாக பார்த்துக்குங்க, சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்
ஏர்ஃபோர்ஸ் அறிவிச்சிருந்த அக்னிவீர் வாயு நான் கம்பார்டன்ட் அண்டர் அக்னிபாத் ஸ்கீம் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான முக்கியமான விவரங்கள். ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி டேலாம் மீட்டாக தான் செக் பண்ணுங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களுக்கு எந்த லொக்கேஷன் கன்வீனியன்ட்டோ, தாம்பரமா இல்லை கோயம்புத்தூரா கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிவிட்ருங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இந்த அக்னிவீர் வாயு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான முக்கியமான விவரங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.